ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளைத்தான் நான் கவிதைகளாக சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு ஒரு அநீதி நடந்தால் அது கவிதையாக வரும். ஒரு மனிதர் பிழை செய்தால் அது கவிதையாக வரும். அதை எனக்கு கனவேர் சொல்லியிருக்கிறார்கள். நீ ஏன் இது எழுதுகிறாய் என்று சொல்கிறார். ஆனால் மக்கள் திருந்த வேண்டும். மக்கள் திருந்தாவிட்டால் இந்த நாடு திருந்தாது. ஆகவே அதுக்காக நான் மக்களை பற்றிய பிரச்சனைகளைத்தான் நான் வைத்து கவிதையாக எழுதுகின்றேன். கவிதைகள் என்பது சும்மா வர மாட்டது. அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு வேண்டும். அந்த ஊக்குவிப்பு என்பது நான் மதுரை தமிழ் மன்றம் என்று சொல்லி நமது ஒரு இலக்கிய வட்டம் இருந்தது, இலக்கிய மன்றம் ஒன்று இருந்தது. அந்த இலக்கிய மன்றத்தில் மாதம் மாதம் கவியரங்கங்கள் நடைபெறும். பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. நான் அவற்றையெல்லாம் பார்த்த பொழுது திரு சீனக்கான ராஜேந்திரா அவர்கள் எனது மதிப்புக்குரியவர், ஒரு அன்பானவர், எனது மாமன் முறையானவர். அவர் என்னை நன்றாக பயன்படுத்தி இந்த இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற வைத்து கவிதை எழுத வைத்து கவிதை பாட வைத்தவர். அதனூடாக நான் ஒரு கவியரங்க கவிஞனாக திகழப்பெற்றேன் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.